எலெக்ஷனில் எந்த பார்ட்டியுமே கிளியர் மெஜாரிட்டியோட வின் பண்ணலன்னா அதுக்கு பேர் தான் அசெம்பிளி. இப்போ என்ன நடக்கும்னா, கவர்னர் வந்து எந்த பார்ட்டி நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்கோ அவங்களோட லீடரை கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்வார். இந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, சர்க்காரியாக பஞ்சி கமிஷன்ஸ்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட்டு சிஎம்க்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. அது முடிஞ்ச உடனே கவர்னர் வந்து அசெம்பிளியை சம்மன் பண்ணுவார். இப்போ அசெம்பிளியை சம்மன் பண்ண உடனே ஒரு ப்ரோட்டம் ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுவாங்க. இவர் ஒரு டெம்பரவரி ஸ்பீக்கர். மோஸ்ட்டாக வயசான மெம்பர் யாரோ அவரை தான் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கராக வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இனிஷியல் ப்ரொசீடிங்ஸையும் மற்றும் மீதி எம்எல்ஏக்கெலாம் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறமா புதிய ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கணும். மோஸ்ட்டாக ரூலிங் பார்ட்டியிலேருந்து தான் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு சிஎம் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் அவர்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்ட்டு. இப்போது சிஎம் வந்து 50% மேலே ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் கவர்மெண்ட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை 50% கீழே தான் இருக்குன்னா கவர்னர் என்ன பண்ணுவார், அடுத்து யாரை கூப்பிட்டு ஃபார்ம் பண்ண முடியுமோ கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ண வைப்பார். இவங்கள ரிசைன் பண்ணிடணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போது யாருக்கிட்டேயுமே ஒரு கோலேஷன் கூட வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் யாருனாலுமே ஃபார்ம் பண்ண முடியலன்னா அப்போது வந்து பிரசிடென்ட் ரூல் இன்வோக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 வந்து கர்நாடகாவில் பிஜேபி 104 சீட் வின் பண்ணிடுறாங்க. ஜனதாதள் 37 சீட் வின் பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் 78 சீட் வின் பண்ணிடுறாங்க. மற்றவை வந்து 3 சீட்டு. இப்போ டோட்டலாக 222 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது கான்ஸ்டிடுவன்சிக்கு. மெஜாரிட்டி வந்து 112 தேவை. இப்போ என்ன ஆச்சுன்னா, பிஜேபி தான் ஃபஸ்ட்டு கவர்னர் கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு. ஆனால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. பிகாஸ் கோர்ட் வந்து ஒரு நாள் கேடு கொடுத்துருக்கோம் நீ ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும்னா, காங்கிரஸும் ஜனதாதளும் சேர்ந்து ஒரு கோலேஷன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ குமாரசாமி சிஎம் ஆகிடுவார். இப்போது என்ன நடக்குதுன்னா, ஜூலை 2019 ஒரு 17 எம்எல்ஏ காங்கிரஸ்லேருந்தும் ஜனதாதள்லேருந்தும் ரிசைன் பண்ணிடுறாங்க. இது என்ன பண்ணுன்னா, கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து பிலோ மெஜாரிட்டி கொண்டு போயிடுது. ஸோ முன்னாடி வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து 224. ஸோ மெஜாரிட்டி மார்க் வந்து 112 தான் இருந்துச்சு. இப்போது 17 எம்எல்ஏ ரிசைன் பண்ணதுனால இந்த சீட்டெல்லாம் வேக்கண்ட் ஆகிடுச்சு. ஸோ புது எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் 207 தான். அப்போ மெஜாரிட்டி 104 இருந்தால் போதும். அந்த 104 ஆல்ரெடி பிஜேபி வச்சுருந்தாங்க. ஸோ பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போது டிவிகேக்கு என்ன பாசிபிள் சினாரியோஸ்லாம் நடக்கலாம், என்னெல்லாம் பண்ணால் அவங்க ஆட்சி அமைக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு டிவிகே வந்து 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் விஜய் வந்து 2 இடத்துல நின்று வின் பண்ணதுனால ஒரு சீட்டை வெக்கேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டிவிகே கையில் இருக்கிறது வெறும் 107 சீட்டு தான். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி டிவிகே, காங்கிரஸு, பாமக, அமமுக இல்லைன்னா சிபிஐ இவங்க 4 பேரும் சேர்ந்தாங்கன்னா மெஜாரிட்டி ரீச் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. ரெண்டாவது என்னென்னா, சில எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு 20 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஓவரால் மெஜாரிட்டி குறைஞ்சிரும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ சொன்னேன், 233 மைனஸ் 20 போச்சுன்னா 213. 213 பாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 107 வரும். ஸோ 107 இருந்தால் மெஜாரிட்டி. இப்போ இவங்கக்கிட்ட 107 இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். இந்த 20 எம்எல்ஏக்கும் வந்து டிஃபெக்ஷனில் அவங்கள பனிஷ் பண்ணலாம். ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குது. மூணாவது என்னென்னா, யாருன்னா வந்து லீவ் போட்டாங்கன்னா அப்போவும் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா மெஜாரிட்டி வந்து எத்தனை பேர் ப்ரெசென்ட்டும் எத்தனை பேர் ஓட்டிங்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ யாருன்னா 20 பேர் லீவ் போட்டாங்கன்னா அப்போவும் மெஜாரிட்டி 107 வந்து நிற்கும். ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் பாஸ் பண்ணிடலாம். இப்போ அதுவும் இல்லை, அடுத்து வேறு என்ன சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா,
ஏடிஎம்கேலேருந்து மெர்ஜர், அதாவது ஏடிஎம்கேலேருந்து ஒரு 2/3 பேர் வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னா அப்போது இவங்களால் வந்து டிவிகேனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா 2/3 கீழே நீ ஜாயின் பண்ணால் உன்னை டிஃபெக்ஷன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் போஸ்டில் இருந்து. ஸோ 2/3 போயிட்டா இந்த பிரச்சனை நடக்காது. லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏடிஎம்கே வந்து அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறது, அதாவது டிவிகே ஃபேவராக ஓட் போடுறது. அதை வச்சு என்ன பண்ணால் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் எங்கள் ஃப்ளோர் டெஸ்டிங்லேயும் உங்களை பாஸ் பண்ண வச்சிடலாம். காங்கிரஸ் வந்து டிவிகே கூட அலையன்ஸ் வச்சா டிஎம்கே கூட வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது எங்கே அஃபெக்ட் பண்ணுன்னா லோக்சபாவில் ஆல்ரெடி டிஎம்கே ஒரு 22 சீட்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது காங்கிரஸுக்கு லோக்சபாவில் அடி வாங்கும். மற்றபடி இன்னொரு ஒரு சாய்ஸ் இருக்குது. பிஜேபியை விட்டுட்டு ஏடிஎம்கே நேராக வந்து டிவிகே கூட ஜாயின் பண்ணுறது, இது இன்னொரு ஒரு ஆப்ஷன். அப்படி கூட நடக்கலாம். பட் ஆனால் சொல்ல முடியாது எதுன்ட்டு. ஸோ இதுதான் பாசிபிலிட்டிஸ். இதில் நடந்தால் எதுனா ஒன்று நடந்தால் தான் வந்து ஆட்சி வர முடியும். இல்லைனா வேறு எந்த சாய்ஸும் கிடையாது. பிரசிடென்ட் ரூல் தான். சரி, இப்போ அந்த 2/3 போகிறாங்க, அதுக்கு விட கம்மியாக போய் ஒரு 10 பேர் தான் போய் சேர்றாங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அவங்கள ஆன்டி டிஃபெக்ஷன் மூலியமாக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணினா அவங்க பதவி வந்து பறி போயிடும். ஏன் இந்த சட்டம் போட்டாங்கன்னா, ஒரு 1960s 70s வாக்கிலலாம் வந்து இஷ்டத்துக்கு ஆளால் கட்சி காசு வாங்கிட்டு கட்சி மாதிரி தாவிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி. ஸோ 1985 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை 10th ஷெட்யூலில் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ஒரு க்ரைட்டீரியா இருக்குன்னா, இப்போ 1/3 பீப்புள் வந்து எம்எல்ஏஸ் வந்து இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது வந்து மர்ஜராக கன்சிடர் பண்ணுவோம், டிஃபெக்ஷனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ மெம்பர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்போலாம் டிஃபெக்ஷன் மூலயமா என்ன கிரவுண்ட்ஸில் தான் டிஸ்குவாலிஃபை ஆகலான்னு பார்த்தா, ஒரு வாலண்டரியாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர்ஷிப்பை விட்டு கொடுக்கறது. அது வந்து வெறும் ரெசிக்னேஷன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் செயலில் வந்து அவங்கள விட்டு கொடுத்தாலுமே அது வந்து வாலண்டரியாக கிவிங் அப் பண்ணுற மாதிரி தான்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இது எப்படிலான்னு பார்த்தா, பப்ளிக்காக அனதர் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது, இல்லைனா மற்ற பார்ட்டிங்களோட மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுறது, இல்லைனா பார்ட்டி லீடர்ஷிப்பை டிஃபை பண்ணுறது, பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிறது, இது எல்லாமே டிஸ்குவாலிஃபிகேஷன் கன்சிடர் பண்ணக்கூடியது தான். ஸோ எம்எல்ஏ சீட்டு அவருக்கு பறிபோயிடும். 2வது விஷயம், விப்போட பேச்சை கேட்காம ஓட்டு போடாமல் இருக்கிறது, இல்லைனா இவர் இஷ்டத்துக்கு ஓட்டு போடுறது, அந்த மாதிரி பண்ணாலும் வந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்லிச்சுன்னா, முன்னாடி 1/3 இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போது வந்து 2/3 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் மர்ஜர், டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. சரி, இப்போது ஸ்பீக்கரோட ரோல் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லீடர் இல்லைனா விப் வந்து ஸ்பீக்கர்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பாங்க. அந்த பெட்டிஷனை இவர் என்ன பண்ணுவார், அந்த மெம்பரை கூப்பிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பார். அப்புறம் இன்கொயரி நடத்துவாங்க. ஸோ ஸ்பீக்கர் தான் கடைசியாக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா இல்லை பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுறதான்னு முடிவு பண்ணுறது. இதில் என்ன பிரச்சனைனா, கான்ஸ்டியூஷனில் இவ்வளோ தான் இருக்கணுன்ட்டு எந்த டைம் லிமிட்டுமே சொல்லப்படவில்லை. அதனால் ஸ்பீக்கர் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவர் பண்ணோன்னா டிலே இழுத்தடிக்கலாம். கர்நாடகா இஷ்யூவில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஸ்பீக்கர் ரொம்ப நேரம் அதை வாங்கலை. கடைசியாக அந்த வாங்கிட்டு என்ன பண்ணார்னா, அடுத்த எலெக்ஷனில் அவங்க பை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்க எம்எல்ஏ சீட்டு போயிடும். ஆனால் பை எலெக்ஷனில் நின்று அவங்க வின் பண்ணால் திரும்பி அவங்க எம்எல்ஏ ஆகிடலாம். ஆனால் இவர் என்ன சொன்னார் ஸ்பீக்கரு, நீங்கள் வந்து அடுத்த பை எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ கோர்ட்டுக்கிட்ட போனோன்னே கோர்ட் என்ன பண்ணுது, அதை டிசலோவ் பண்ணிடுது. இது ரிலேட்டடாக வேறு என்னென்ன கேசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கியோட்டோ ஹோலாஹன் கேஸ் 1993. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணுதுன்னா, முன்னாடி வந்து ஸ்பீக்கரோட டெசிஷன் தான் வந்து ஃபைனல், அதை எந்த கோர்ட்லேயும் கேட்க முடியாது.
10th ஷெட்யூல் கீழே ஸ்பீக்கர் இந்த மாதிரி டிஃபெக்ஷனை பற்றி விசாரிக்கும் போது அவர் ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஃபங்க்ஷன் செய்வார். அதனால் எல்லாமே இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்போது காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸை விட்டு போச்சுன்னா சென்ட்ரல் லெவலில் அது அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் தமிழ்நாடுலேயும் டிவைட் அண்ட் கான்கர் ரூல் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். தேங்க்யூ.